திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் கிறிஸ்துவ வன்னியர் கூட்டமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் கிறிஸ்துவ வன்னியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கிறிஸ்துவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி கலந்து கொண்டார். ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்த ஆயர் கூறியதாவது: தமிழகம் முழுவதும் சுமார் 5 முதல் 6 லட்சம் கிறிஸ்துவ வன்னியர்கள் உள்ளனர். தற்போது வரை அனைத்திலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளனர். இந்து வன்னியர்களுக்கு வழங்கியது போல் கிறிஸ்துவ வன்னியர்களையும் எம்பிசி பட்டியலில் இணைக்க வேண்டும் என தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம். தமிழக முதல்வர் கிறிஸ்துவ வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என பேசினார். மேலும் இந்து வன்னியர்களுக்கு நாங்கள் எதிரி இல்லை, அவர்களைப் போல் நாங்களும் மிகவும் பின்தங்கி உள்ளோம் என்று கூறினார். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். மேலும் இது குறித்து அவர் கூறியதாவது: நான் திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயராகவும் தமிழக ஆயர் பேரவையின் பிசி, எம்பிசி, டிஎன்சி பணிக்குழுவின் தலைவராகவும் இருக்கின்றேன். இன்று வன்னிய கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஊர்களில் இருந்து பெரியோர்களும் மற்றும் வன்னிய கிறிஸ்துவ அமைப்புகளின் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் இன்று இங்கே கூடி வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். எல்லாருடைய ஒத்துழைப்பும் இன்று கிடைத்திருக்கிறது. இந்து வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட எம்பிசி சலுகை எங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இந்து வன்னியர்களுக்கு இவ்வாறு மிகவும் பிற்படுத்தோர் பட்டியல் கொடுத்ததை நான் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. அது சரியான காரியம்தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே வேளையில் கிறிஸ்துவ வன்னியர்களும் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு வன்னிய கிறிஸ்தவர்களுக்கும் எம்பிசி பட்டியலில் இடம் தர வேண்டும் என்று கேட்டு நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்து இன்று கூடியிருக்கின்றோம். சிறிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. ஆனால் அதற்கு பிற்பாடு பெரிய மாநாடு, 1 லட்சம் பேர் எதிர்பார்க்கிறோம் அந்த மாநாட்டிற்கு. ஆகவே இவ்வாறு அந்த மாநாடு மே மாதம் 24ஆம் தேதி மாலை நடைபெற இருக்கிறது. வன்னியர் சங்கத்துக்கான ஒரு இடம் வெள்ளோட்டு பிரிவிலே அங்கே மதுரை ரோட்டிலே அமைந்திருக்கிறது. அந்த இடத்திலே அந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. வட மாநிலங்களிலும் இவ்வாறு வன்னிய கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய பகுதிகளில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு மாநாடு நடத்துவதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதுவும் மே மாதம் ஒரு தேதியிலே நடைபெறும். ஆகவே இவ்வாறு தமிழகத்தில் 5 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வன்னிய கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு எம்பிசி மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் இடம் அளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இந்த கூட்டத்தையும் வருகின்ற மாநாட்டையும் நாங்கள் நடத்தவிருக்கிறோம். அதன் பிறகு நாங்கள் முதல்வரை சந்திப்பதற்கு முயற்சி எடுப்போம். பெரிய தலைவர்களை, அமைச்சர்களை உதவியை நாடி அவர்கள் வழியாக முதல்வரை சந்தித்து எங்கள் கோரிக்கை வைக்க இருக்கிறோம். தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது இப்பொழுது நாங்கள் முடிவு செய்ய மாட்டோம். எங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவதை பொறுத்து நாம் அதற்கான முடிவை வெளிப்படுத்துவோம். இந்த போராட்டம் பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்பொழுது முக்கிய ஒரு காலகட்டத்தில் எதிர்வரும் தமிழக தேர்தலை முன்னிட்டு நாங்கள் இந்த மாநாட்டையும் கூட்டத்தையும் நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் கோரிக்கை நியாயமானது. எங்களுடைய மக்கள் இவ்வாறு பொருளாதார நிலையிலும், கல்வியிலும், கலாச்சாரத்திலும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் அவர்கள் இடம்பெறுவது எங்களுடைய நியாயமான கோரிக்கை என்றே கருதுகிறோம். அதை நிறைவேற்ற நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம்.